நம்ம எவ்வளோ தான் படம் கொடுத்து ஒரு லேப்டாப் பண்ணாலும் அந்த லேப்டாப் வெப்கேம் குவாலிட்டி அவ்வளோ கிளியர்லாம் இருக்காது. ஒரு 10,000 மொபைல் ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி ஒரு 16,000 லேப்டாப்போட வெப்கேம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்காது. லேப்டாப்ல பிசியில் வெப்கேம் யூஸ் பண்ணுற மூலியமா இந்த இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் உங்கள்ட்ட ஒரு மொபைல் இருக்குன்னா தனியாக இதுக்கு வெப்கேம் வாங்கிட்டு ஸோ உங்கள் மொபைலே ஒரு வெப்கேமாக உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ண முடியும். நம்ம எதுக்கு லேப்டாப்ல பிசியில் வெப்கேம் யூஸ் பண்ண போகிறோம்? ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்கு இல்லை விர்ச்சுவல் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம அட்டன் பண்ணுறது தான் வெப்கேம் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறப்ப உங்கள் வீடியோட ஃபுட்டேஜ் கிளியாரிட்டி இல்லைனா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு யூஸ் யுவர் மொபைல் ஆஸ் வெப்கேம் ஃபார் யுவர் பிசி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா வெல்கம். ஐ எம் மகேஷ். ஐம் காலேஜ் ஸ்டூடெண்ட். யூடியூப்ல ஃப்ரீயா? என்ன ஃப்ரீயா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ லைக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் யூடியூப் அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்க்ரீனை டாப் பண்ணுங்க, இந்த பக்கம் லைக் பட்டன் இருக்கும், அதை அமுத்திங்கன்னா லைக் ஆயிடும். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைல்லையும் லேப்டாப்லையும் இருக்கணும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று USB டிபிகிங் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ நம்ம 2 மெத்தடுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் லேப்டாப்புக்கு வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைல் வந்து ஒரு இடத்துல இருக்குது, உங்கள் லேப்டாப் ஒரு இடத்துல இருக்குன்னா உங்கள் மொபைலை உங்கள் பிசியோட இன்டர்நெட் யூஸ் பண்ணி வெப்கேமாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆப்பை உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Webcam. இந்த ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா கேமரா சுவிட்ச் இருக்கும், அதுக்கு மேலே பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்னா பேக்கு இல்லை ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட்டு அந்த இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். மொபைலில் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் அதில் டிவைஸ் ஐபின்னு ஒரு நம்பர்ஸ்லாம் காட்டும். அந்த நம்பர் நோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் அந்த டிவைஸ் ஐபியை கரெக்டாக டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே உங்கள் மொபைலில் லேப்டாப்பும் கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் மொபைல் இல்லை வெப்கேமாக உங்கள் லேப்டாப் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் லேப்டாப் வெப்கேம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூகுள் மீட்டில் ஒர்க் ஆகுதான்னு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கூகுள் போங்க. ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த கேமரா ஷோ ஆகாமல் உங்கள் லேப்டாப்போட கேமரா ஷோ ஆகுதுன்னா ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கணும். கீழே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கேமரான்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் ட்ராய்டு கேமரா செலக்ட் ஆகின்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக டிஃபால்ட் கேமரா செலக்ட் ஆகிருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதை. ஓகே, இப்போ உங்கள் கேமரா சேஞ்ச் ஆகிரும். ஓகே, இப்போ எப்படி USB டிபிகிங் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் லேப்டாப் கேமரா யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் USB டிபிகிங் ஆன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் MI மொபைல் வச்சுருக்கேன். நீங்களே MI மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுவும் மொபைல் வச்சுன்னா வேறு ஒரு மெத்தட் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சேம் தான். அபவுட் ஃபோன் போங்க. அபவுட் ஃபோன்னா பில் நம்பர்னு மற்ற மொபைல் இருக்கும். இந்த மொபைல் எப்படி இருக்குது அது ஒரு 7 டைம்ஸ் டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் நவ் த டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடிஷனல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா USB டிபிகிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா USB டிபிகிங் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ உங்கள் லேப்டாப்போட மொபைலில் USB கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் அளவு கேட்கும், அளவு கொடுத்துக்கோங்க. ட்ரைடு கேம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து USBன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சைடில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் சைடில் வந்து உங்கள் டிவைஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் லோட் ஆகும், அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸ் வந்துடும். அண்ட் இப்போ கனெக்ட் ஆகிருக்கும். அகைன் நம்ம கூகுள் மீட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். வேற என்ன, பாய்.